Hi, future millionaires. Good evening. So, welcome to today's market, நம்ம மார்க்கெட் ஸ்டோரி. நம்மளோட ராஜா ப்ரோ இருக்கிறாரு. வணக்கம் ராஜா ப்ரோ. வணக்கம் ப்ரோ. குட் ஈவினிங் டு ஆல். அண்ட் ஒன் மோர் திங். ஸோ லாஸ்ட் 2 நாளாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. ஆக்சுவலாக நம்ம சைட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம். சம் இஷ்யூ இருந்துச்சு. அதனால அதுக்குமே நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னிலேருந்து நம்மளோட வீடியோ கரெக்டாக கண்டினியூ ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்கள் ப்ரோ. ராஜா ப்ரோ, இன்னைக்கு எப்படி போச்சு? மார்க்கெட் எப்படி போச்சு? ஸோ நம்ம இந்த பேஸ் வந்து எதிர்பார்த்தோம், இந்த பேஸ் வந்து நிற்கணுன்ட்டு. ஸோ 2 நாளைக்கு நேற்று வந்து டெஸ்ட் பண்ணிச்சு. விக்ஸும் அந்த டைம் ஏறிச்சு. அதுக்கப்புறம் வந்து செட் ஆகிடுச்சு இந்த இடம். ஸோ இதுலேருந்து வந்து ரிவர்ஸில் வந்து எதிர்பார்க்கலாம். நாளைக்கு வந்து இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஓகே தான். 25,386 மேலே க்ளோஸ் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன இது இருக்குது, 25,433. கடைசியாக வந்து அந்த 440 அது ஒரு தான் மேஜரான. ஸோ இன்றைக்கி வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த ஸ்விங் வந்து ப்ரைஸ் வந்து இந்த லைன்ஸை வந்து பிரேக் ஆகிடுச்சு. இப்போ லைன் எப்படி மாற்றிக்கலாம்னா இப்படி மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்விங்ல உடையாம வந்தா போதும். கரெக்ட்டா. இப்போ வந்து இந்த ஜோன் வந்து முக்கியம். 25,150 ஜோன் வந்து முக்கியம். ஸோ எனி டிப்ஸ் வந்து 150ல வந்து போகலாம். பட் 150 ஹோல்ட் ஆகிச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃபர்தராக அப் மூவ் போகும். கரெக்ட். ஆமாம், ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது. ஆமாம். அதுவும் இல்லாமல் நோட் பண்ணிக்கலாம் அப்புறம் 2 நாளாக தொடர்ந்து வந்து மார்க்கெட் வந்து டே ஹைலியே தான் க்ளோஸ் ஆகுது. கரெக்ட். நேற்று வந்து கிட்டத்தட்ட டே ஹை தான் க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கும் வந்து காலையில் நல்ல கேப்பு வந்துச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா பயங்கர புல் பேக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா திறந்து விட்டுட்டாங்க. ஸோ அதனால கடைசியாக ஒரு செல் ஆஃப் வந்தது வந்து சுத்தமாக கம்ப்ளீட்டாக நெகோஷியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாமா. இப்போ என்னன்னா இன்னைக்கு ஹை தாண்டணும், அவ்வளோதான். இல்லை அப்படி ஆயிடுச்சுன்னா அது ஒரு வி ஷேப் ரிகவரின்ற மாதிரியே ஃபார்ம் பண்ணும். நல்லா ரெக்கவரி கிடைக்கும். ஓகே. இங்கே இதாகவும் பார்த்தீங்கன்னாலும் ஓப்பன் இன்ட்ரெஸ்டாகவும் பார்த்தாலும் லாஸ்ட் 1 வீக்காகவே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தாலும் லாஸ்ட் 1 வீக்காக பார்த்துட்டு இருக்கோம். அந்த 25,000 வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுருக்கு. ஆமாம், நம்ம நேற்று முந்தான் எதுவும் பேசின வீடியோவில் நம்ம இதை தான் பேசணும். ஆனால் அவுட்டர் தான் போக முடியல. கரெக்டாக 25,000 வந்து ரொம்ப காலில் வந்து பார்த்தா 25,500 தான். ஸோ இதே ரேஞ்ச் தான் வந்து லாஸ்ட் 1 வீக்காகவே ரேஞ்சாக க்ரியேட் ஆகிருக்கு. ஆமாம், அது டேட்டா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் கரண்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. இல்லை 25,000ம் 25,500. ஆனால் இதே மந்த்லியில் பார்த்தீங்கன்னா 25ம் 26ம் இருக்குது. கரெக்டாக ப்ரோ? நேற்று நம்ம அந்த ரேஞ்ச் தான் 25ம் 26ம் இருக்குது ஹையஸ்ட். ஸோ ஓகே. ஸோ மந்த்லியை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ப்ராடராக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு கரண்ட் வீக் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அந்த 500 ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. கரெக்டாக. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக இப்போ இந்த 440ன்ற நம்ம ஸ்விங்கு பிரேக் ஆச்சுன்னா ஆப்வியஸாக வீக்லியில் வந்து எப்படி டேட்டா பில்டப் ஆகுதுன்னு பார்த்துட்டு இந்த 1000 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் அக்கமடேட் ஆகுமா அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம். கரெக்டாக. இப்போ அப்படி தான் அடுத்த லெவல் ஆஃப் அன்வைண்டிங் நடக்கும் மார்க்கெட்டோட இதுக்கு. ஓகே. ஸோ இப்போ நியூஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட வந்து நேற்று வந்து இஓட ட்ரேட் டீல் ஃபுல்லாக திரும்பி முடிஞ்சுது. ஸோ அந்த டே முடிஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 350 பாயிண்ட்ஸுக்கு மேலே ரிகவரி வந்துருச்சு. இல்லை ஏன்னா நேற்று 1:30 மணிக்கு அந்த யூரோப்பியன் யூனியன் ட்ரேட் டீல் அனௌன்ஸ் பண்ணாங்க கம்ப்ளீட்டாக. ஓகே. அது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு கம்ப்ளீட்டாக முடிச்சு விட்டாங்க. அப்போ அந்த டைம் பார்த்தீங்கன்னா 25,070 60 தான் இருந்துச்சு மார்க்கெட்டு. அதோட இப்போ இன்னைக்கு பார்க்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் வந்துருங்க. இல்லை ஆமாம். இப்போ இது நியூஸ் பேஸ்டாகவே எடுத்துக்க வேண்டியதான். இப்போ ஃபர்தராக ஏதாவது நியூஸ் இருக்கா ப்ரோ? இன்னைக்கு வந்து ஃபெட் இருக்க கரெக்டு தானே? நைட்டு ஃபெட் ஈவெண்ட் ஒன்று இருக்குல்ல. ஆமாம். அது நம்ம ஜென்ரலாக இந்த ட்ரேடிங் எக்கனாமிக்ஸ்னு ஒரு சைட் இருக்குது, அதில் பார்ப்போம். முக்கியமான ஈவெண்ட்லாம் வந்து இந்த இதில் வந்து கிளாண்டில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ இது வந்து எப்படின்னா நம்ம அந்த நம்மளோட மானிட்டரி பாலிசி சொல்லுவாங்களே அந்த மாதிரி இது ஒரு இது இன்னைக்கு வந்து கனடாவுக்கு இருக்குது, யூஎஸ்க்கும் இருக்குது. ஸோ ஃபெட்டு தான் மேஜர் இல்லை, என்ன ஃபெட்டு தான் மேஜர். ஆமாம். இப்போ என்ன நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த தடவை வந்து ரேட் கட் இருக்காது. ஆனால் இந்த வருஷத்துக்கு வந்து டோட்டலாக இன்னும் 2 ரேட் கட் இருக்குது. ஆனால் இந்த வாட்டி வந்து எதுவும் கட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபோர்காஸ்ட்டாக அது மாதிரி இருக்குது. இப்போ நாளைக்கு தான் ஆக்சுவல் நம்பர் என்னதுன்றது ரிவீல் ஆகுது. நாளைக்குன்னா இன்னைக்கு நைட்டு கரெக்டாக போகுது. இதை பற்றி நீங்கள் தெரியும்னா இங்கே வந்து இது கிளிக் பண்ணாவே உங்கள் ப்ரொஜெக்ஷன் என்ன, அந்த கமெண்ட்ரி என்னன்னு இங்கே வந்து போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ யூஎஸ் இங்கேருந்து கட் பண்ணிட்டே வந்திருக்கிறாங்க. 5.45லேருந்து இப்போ வந்து 3.8ல் வந்து 7.5ல் வந்து நிற்கிது. ஓகே. ஸோ இப்போ இது வந்து இன்னைக்கு ஓகே இன்னைக்கு நைட் வரும், நாளைக்கு காலையில் நம்மளோட மார்க்கெட்டுக்கு அது இதுவாக இருக்கும்.
கரெக்டா? இதே ரேட் கட் ஆச்சுன்னா இப்போ ஐடி இண்டெக்ஸ்க்கு வந்து அது பாசிட்டிவாக இருக்கும், ஐடி ஸ்டாக்ஸுக்கு. ஓகே. ஸோ ஃப்ளாட் ரேட் ஆச்சுனாலும் அது கட் பாசிட்டிவாக ஆச்சு. தான் இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ அப்போ வந்து பெருசா எதுவுமே இல்லாமயோ இல்ல ரேட் கட் பண்ணாலும் மார்க்கெட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. கரெக்ட்டா? நமக்கு நல்லாயிருக்கும். ஓகே. நம்மள பொறுத்தவரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு. ஆமாம், இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, ஓகே. அத தவிர்த்து வேற ஏதாவது நியூஸ் ஃப்ளோ இருக்கா ப்ரோ? இப்போ ஏதாவது ட்ரம்ப் சைட்ல இருந்தோ இல்ல வேற ஏதாவது எக்ஸ்பெக்டட் நியூஸ் இருக்கா? ஸோ இந்த நியூஸ் தான் ப்ரோ, இதுதான் இருக்குது. இப்போ இந்த எடிஷன் தான் அதான் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபோர்காஸ்ட்டு வந்து நோ ரேட் கட்டு இல்லை நோ ரேட் கட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்ததுன்னு பார்த்தா நேற்று வந்து அந்த யூரோப்பியன் யூனியன் டீல் நடந்துச்சு இல்லையா? ஸோ ஆமா. அதில் எஃப்டிஏ வந்து ஃப்ரீ ட்ரேட் ஒரு அக்ரிமெண்ட் சின்ன இது எடுத்து சொன்னாங்க. வச்சுருக்கேன். இப்போ என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து நல்லாயிருக்கும், ஸோ மெயினாக வந்து கெமிக்கல்லும் ஏபிஐஸும் தான் நல்லாயிருக்கும் போல் இருக்குது. ஸோ டேரிஃப் ஓகே. கட் ஆனதுலாம் அதுதான் ரொம்ப பெனிஃபிட்டான செக்டராக இருக்கும் போல். ம், ஸோ ம், இதில் ம். வந்து நம்ம ஆக்சுவலா ஸ்டாக்ஸ் வந்து ஆட்டோமொபைலுக்கு இது நெகட்டிவா இந்த இது? ஆமாம், இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்தியாவில் ப்ரீமியம் வெர்ஷன் காருக்கும் இப்போ ஜெர்மன்லேருந்து ஒரு கார் வருதுன்னு வச்சுக்கோங்க, எதை வாங்குவாங்க ப்ரீமியம்னா அது. ஸோ அதோட டேரிஃப் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கட் ஆக போகுது. ஸோ அந்த ஓகே. டேக்ஸ் இப்போ கட் ஆச்சுன்னா கொஞ்சம் கன்சியூமர் சைட்ல இருந்து பார்க்கும்போது அது ரேட் வந்து இதுக்கு ஈக்குவலண்டாவே இருக்கும். இப்போ அதாவது ஒரு சும்மா மாருதியில ஒரு பிரீமியம் செக்மெண்ட் எடுக்கிறதுக்கோ, அது வெளியில இருந்து வர கம்பெனியோட வெளியில் பிரீமியம் இருக்கும். இப்போ செக்மெண்ட். ஜெர்மன் கார்னால் ரொம்ப தெரியும் எல்லாத்துக்கும், அது ஒரு கார் பிரியருக்குலாம் ஆ, வந்து ஜெர்மன் கார்னால் ரொம்ப பிடிக்கும். நம்ம அந்த பில்டு குவாலிட்டியை பேஸ் பண்ணியே ஆமாம், சொல்லுவாங்க. ஆமாம். ஓகே. அப்ப அதனால வந்து ஓகே. அப்போ ஆட்டோமொபைல் கம்பெனிக்கு கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும் இந்த இந்த நம்ம ட்ரேட் டீல மார்க்கெட்டு நம்ம பொறுத்தவரைக்கும். இந்தியன் கம்பெனிஸ், இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ்க்கு வந்து அது காம்படிட்டிவாக இருக்கும். ஓகே. இப்போ அந்த பிரைஸ் வந்து இவங்க கிட்ட இருக்காது, கையில இருக்காது. கரெக்ட்டா? இப்போ ஆமாம், இதையும் ஆமாம். பேஸ் பண்ணி பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ற மாரி இருக்கும் இந்தியன் ஆமாம். கம்பெனிஸ். ஓகே. ஸோ இதில் வந்து இந்த டேரிஃபில் வந்து எது எது வந்து நில்லாயிருக்கு. ஓ! நில்லே பண்ணியிருக்காங்களா? ஓ! சூப்பரு. அப்போ மெரைன் பெல்டட் ப்ராடக்ட்டு, இப்போ ஃபுட்வேரு, கெமிக்கல்ஸு, அப்பேரல்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸு, ரெயில்ஸ் அண்ட் ஷிப்பிங்ஸு, ஸோ டாய்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸு, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் இது எல்லாமே இப்போ கரண்ட் வந்து நில்லே ஆயிடுச்சு. நில்லே ஆயிடுச்சு. ஆமாம். ஓகே. அப்ப இதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிஸ்லாம் இருந்ததுன்னா, இப்ப அவங்களோட மார்ஜின்ஸ் வந்து இதனால கொஞ்சம் அட்லீஸ்ட் இருக்கிற பிசினஸே கன்டின்யூ பண்ணாலும், மார்ஜின் இது வழியா இம்ப்ரூவ் ஆவறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதான் மீன் பண்றீங்க. கரெக்ட்டா கரெக்டாக. ப்ரோ? ஆமாம், இதில் வந்து கெமிக்கல்ஸும் டெக்ஸ்டைல்ஸும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஓகே. அதுதான் வந்து மேஜரா மேஜர் பெனிஃபிஷரியா மேஜர் இருக்கு. பெனிஃபிஷியராக இருக்காங்க. ம், ம், ம். ஓகே. சூப்பர், சூப்பர், சூப்பர். இப்ப இதனால வந்து யுஎஸோட அந்த டாரிஃப் எதனா ஈஸ் ஆவறதுக்கு சான்சஸ் இருக்கா ப்ரோ? இல்லன்னா இல்லை, அது என்னடா ஈஸின்னு இவனுங்க சொல்ல அவனுங்களும் முடியாது. சேர்ந்து நமக்கு நானுங்க என்னென்னா வந்து ட்ரம்ப் இது டென்ஷன் வந்து ஆவாரா? புது மார்க்கெட் ஓப்பன் பண்ண மாதிரி. ஓகே. இல்ல, ஸோ இல்ல. இது அதுதான். இது எனக்கு புரியுது. இது எனக்கு புரியுது. பட் ஜெனரலா நம்ம யுஎஸ் டாரிஃப் தான் கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 மந்த்ஸா நம்ம மார்க்கெட் ரொம்ப ஆட்டி படைச்சுட்டே இருக்குது. இப்ப ட்ரம்போட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அவரு இத வச்சு ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாரா? இல்ல என்னடா இவனுங்க 2 பேரும் சேர்ந்து டாரிஃப் போட்டுக்கிறானுங்க, டாரிஃப் இல்லாம பண்ணிட்டானுங்கன்னு அவரு தான் ஆமாம் டென்ஷன் சார், ஆவாரா? மற்ற கண்ட்ரிஸ் ஏதாவது ஸ்ட்ராட்டஜிக்கலாக எடுப்பாங்கல்ல. இப்போ அவர் மட்டும் எல்லாத்துக்கும் டேரிஃப் போட்டு மிரட்டிக்கிட்டே இருந்தால் மற்றவங்களாம் சும்மா ஆ இருப்பாங்களா? ஓகே. இப்ப அதனால அவரு மிரட்டுறதுனால யார் யாரெல்லாம் இது மதர் இம்பாக்ட் ஆஃப் ஆல் ஆகுறாங்களோ டீல்னு ஏன் அவங்கலாம் சொல்கிறாங்கன்னா, டோட்டல் குளோபல் ஜிடிபியில் 25% இந்த டீலாமா. ஓ! ஓகே. அப்ப இது உண்மையிலே அப்ப மதர் ஆஃப் டீல் தான். முன்னாடி 2, 3 நாள் நியூஸ் முன்னாடி வந்துச்சு. ஆமாம். அப்படிதான் சொன்னாங்கல்ல. மதர் ஆஃப் ஆல் ஆமாம், டீல்ஸ்ன்ற ஆல் மாரி டீல்ஸ். தான் சொன்னாங்க. ஓகே, ஓகே, ஓகே. சூப்பர், சூப்பர், சூப்பர். இப்ப ட்ரம்ப் ஒரு வழியா ஏதாவது கொஞ்சம் நம்மளுக்கு வழி விட்டாருன்னா, இன்னும் நம்மளோட எக்கனாமி நல்லா போயிடும். மார்க்கெட்டும் அதுக்கு ஏத்த மாரி நல்லா போயிடும். இல்ல? அவர் ஆமாம். சைட்லருந்து அவர் டாரிஃப மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டாருன்னா கூட போதும். ஓகே. நியூஸ் ஃப்ரண்ட் ஆஃப் வியூலருந்து இதுதான் அப்டேட்டு. கரெக்ட்டா கரெக்டாக. ப்ரோ? ஆமாம், ஆமாம். ஸோ இப்போ இந்த அதே மாதிரி ஜென்ரலாகவே வந்து இந்த கேர் ரேட்டிங்ஸ் வந்து இந்தியாவோட ஃபார்மசி செக்டர் வந்து 2030க்குள்ளே வந்து ஒரு 30% க்ரோ ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ம், அந்த ம். நியூஸோட இதுவும் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜாக பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓகே. நல்ல ஸோ ஃபார்மா இப்ப கம்பெனி, எக்ஸ்போர்ட் பேஸ்டு கம்பெனிஸ் இப்ப வந்து அந்த நிறைய. செக்டாரோட இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜா மாறிற போகுது. இல்ல? ஆமாம், ஆமாம். ஓகே. ஸோ இது அடுத்து இம்பார்ட்டண்ட்டான இன்னொன்று, நம்ம கிளைண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாரு. ம், ம், ஸோ ம். இது வந்து என்னென்னா, நிஃப்டி இண்டெக்ஸோட பிஇ ரேஷியோ வந்து வேல்யூஸ்னால் நம்ம வந்து பாட்டம் ஆயிடுச்சா அப்படின்றத பார்த்துக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு. ஓ! ஓகே, ஓகே. ஸோ இது இது என்ன என்ன இம்பாக்ட் இத வச்சு என்ன இம்பாக்ட்டா இருக்கும்? ஸோ ஜென்ரலாக வந்து பிஇ ரேஷியோ பார்த்து தானே வாங்குகிறோம்.
பி ரேஷியோ ஸ்டாக்ஸுக்கு ஒர்க் ஆகுதோ இல்லையோ, இண்டெக்ஸுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ எது ஓகே, பாட்டமாக இருக்கோ. வேல்யூவேஷன் ஃப்ரண்ட்லேருந்து ஆமாம், இன்வெஸ்ட்மெண்ட்டை டிசைட் ஆமாம், ஆமாம். பண்ணுறதுக்கானதுக்கு இதுவாக ஓகே. நம்மளே பார்த்துருக்குறோம்ல, நம்ம ஆர்டி என்னது இடிஎஃப்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆர்எஸ்ஐ பாட்டம் ஆகும்போது பை பண்ணலாம்னு கரெக்ட். சொல்லி ஆமாம், ஆமாம். இப்போ இது ஜென்ரலாக இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம ஒரு சைட் இருக்குது. ஸோ நிஃப்டி இண்டிசஸ் அப்படின்னு ஒரு சைட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிசஸோட டேட்டா மட்டும் இருக்கும். ஓகே. ஸோ அதில் அதில் வந்து நம்ம நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இங்கே ரிப்போர்ட்டுக்கு போயிட்டு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இங்கே போயிட்டு ஓகே, என்ன இண்டெக்ஸ் வேணுமோ ஸோ செலக்ட் என்ன பண்ணிக்கலாம். பிஇபிபி இந்த 2 ரேஷியோக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஈக்விட்டி செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ப்ராட் மார்க்கெட் தான் செக்டர் இண்டெக்ஸாக 2ல் நம்ம ஜென்ரலாக இதில் தான் வாங்குவோம். இப்போ ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ்னால் இங்கே வந்து லிஸ்டட் இண்டெக்ஸஸ் இருக்கும், அதெல்லாம் அங்கே வரும். ஸோ இப்போ நிஃப்டி 50 பார்க்கணும் அப்படின்னா நிஃப்டி 50யோட ட்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பார்க்கலாம். என்ன இண்டெக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாமா? ஆமாம், ஆமாம். ஓகே, ஓகே. இப்போ யாரெல்லாம் அந்த இது மாதிரி அந்த பி வேல்யூவேஷனாக கரெக்டாக இருக்கோ, அந்த இண்டெக்ஸ் வந்து இப்போ ஆயிருக்கா அப்படின்னா அப்போ ஆமாம். ஏதோ யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பீக் ஆகும்போது இங்கே இப்போ லோயஸ்ட் இங்கே அப்படின்னு. இப்போ ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 20 வந்துச்சுன்னா நம்ம வந்து பை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஏன்னா இப்போ அது வந்து ஒரு ஃபேர் லாஸ்ட்டாக வந்து ஃபேர் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 28 ஃபெப்ரவரி லாஸ்ட் வீக்கில் வந்து அங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ சார்ட்டாக நம்ம பார்க்கலாம். அந்த 28 ஃபெப்ரில் வந்து எங்கே போயிருக்குன்னா ஸோ 28 ஃபெப்ரவரி தான் லோ. ஓகே, அந்த லோவில் வாங்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணி 22,000 தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எங்கே போயிருக்கு 26 வரைக்கும் போயிருக்கு, 26,300 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, அதோட இப்போ நெக்ஸ்ட் 20 கீழே எப்போ வந்திருக்கு வேல்யூவா பிஇ? கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க ப்ரோ, எனக்கு கண்ணு தெரியல லைட்டாக. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் 20க்கு வரல. 22ல் ஆவரேஜ் மீடியன் வந்து 22ல் தான் இருக்குது. ஓகே, இப்போ எப்போ 20 கிடைக்குதோ அப்போ எடுத்துக்கலாம். அப்போ இப்போ இந்த ஃபாலுக்குமே அது 20 வரலையா? இப்போ மார்க்கெட் அதான் ஓரளவுக்கு 20 கரெக்டாக வரல. இருக்குது. ரீசன் என்னென்னா ஒன்று வந்து இந்த பி ரேஷியோன்றது ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுனாலும் இந்த பி ரேஷியோன்றது ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுனாலும் இந்த கீழே வரும் கண்டிப்பாக. அதே மாதிரி ஏர்னிங்ஸு மோசமாக இருந்தாலும் கீழே வரும். ஸோ இந்த வாட்டி ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. ஆனால் வந்து இது ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏர்னிங்ஸ் அதாவது பி பை இ, அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் அந்த கான்செப்டில் சொல்கிறீங்க கரெக்டா? ஸோ ப்ரைஸ் கீழே வந்திருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஏர்னிங்ஸ் வந்து மேட்ச் ஆகிட்டதுனால அந்த பி அப்படியே மெயின்டைன் ஆகுதுன்னு இப்போ வந்து சொல்லுங்கள். இப்போ ஜனவரி ஃபஸ்ட் வீக்லேருந்து ரிசல்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ரிசல்ட் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கே வச்சுருக்கோம். இப்போ டிசம்பரில் பார்த்தீங்கன்னா அதே 22 தான் இருந்துச்சு. டிசம்பரில் வந்து நமக்கு தெரியும் மார்க்கெட் வந்து டாப்பில் தான் இருந்தது. ஓகே, ஸோ டிசம்பர் எண்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பீக்கில் தான் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து இப்போ வந்து 1,200 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்தாலும் பி ரேஷியோ அப்படியே தான் இருக்குது அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து காப்பாற்றிருக்குன்னு அர்த்தம். ஓகே. அப்போ அந்த வேல்யூவேஷன் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு ஏர்னிங்ஸ் இருக்குதுன்ற மாதிரி தான் அதை எடுத்துக்கலாமா? ஓகே, இது ஒரு ஆஸ்பெக்ட்லையும் இதை பார்க்கலாம் கரெக்டாக. வெறும் ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகுதுன்னு மட்டும் இல்லாமல் ப்ரைஸுக்கு வந்து ஏர்னிங் சப்போர்ட் ஆகுதா? இப்போ பேங்க் நிஃப்டி இதெல்லாம் பார்க்கணும்னா இப்போ செக்டரல் இண்டெக்ஸஸில் வந்து அது வரும். ஸோ நிஃப்டி பேங்க்கு, ஸோ அதே 1 இயர் மூவ் இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் வந்து அந்த 20 இருக்குன்னு அவசியம் இல்லை. நிஃப்டிக்கு தான் வந்து அந்த 20ன்றது நிஃப்டிக்கு தான் வந்து அந்த 20 லோ சொல்லியிருக்காங்க ஜெனரலாக எல்லாம். ஓகே. ஸோ அப்போ அந்தந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அது அங்கங்கே நம்ம லோக்கலாக சேச்சுரேட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ரெடி பண்ணோம் கிளைண்ட்டு சொல்லி. ஸோ பி ரேஷியோ வந்து காமன் தான், ஆனால் அந்த வேல்யூ வந்து காமன் கிடையாது. ஸோ அந்த வேல்யூக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் போட்டோம்னா நமக்கு வந்து எதாவது தெரிய வருமா அப்படின்றதான் செக் பண்ணோம். ஸோ ஓகே, இப்போ அதான் வந்து நீங்கள் அந்த இண்டிகேட்டராக பில்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. செக் பண்ணி அதை மேனுவலாகவும் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவரால் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. வெறும் ETF பண்ணுறவங்க பண்ணால் கூட சூப்பராக பண்ணிடலாம். ஓகே, ஓகே. இப்போ அந்த இண்டிகேட்டர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணி ஒருத்தர் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை டிசைட் பண்ணலான்னு ஏதாவது பார்க்கலாமா? இல்லை அந்த இண்டிகேட்டர் ஏதாவது பார்க்குற மாதிரி வச்சுருக்கீங்களா? இல்லை இன்னும் பில்டிங்கில் தான் இருக்கா? இன்னும் டெஸ்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து ரன்னிங் இமேஜ்லாம் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே, நீங்கள் ஒரு லோக்கலாக வந்து ஹோஸ்ட் பண்ணி இந்த ரேடாக பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஸோ அதனால் நம்ம ஒரு நாள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்காக டெஸ்ட் பண்ணலாம் நல்லாவே. இப்போ இது வந்து இப்போ எப்படி இப்போ நான் பார்க்குறதுனா பார்க்கலாமா? இல்லை இது நீங்கள் மட்டும் தான் பார்க்க முடியுமா? இல்லை இன்னும் கிளைண்ட் யூசேஜ் நம்ம இன்னும் இது பண்ணல.
ஓகே. இப்போதைக்கு நீங்க வந்து விசுவலைசேஷனா பார்க்கறதுக்காக வச்சிருக்கீங்க. கரெக்ட்டா அது? ஆமாம் இப்ப இன்னும் இப்ப நான் பார்க்கறதுனாலுமே நான் உங்க சிஸ்டம்ல வந்து பார்த்துக்கலாம். அப்படிதான் பில்ட் பண்ணிருக்கீங்க. கரெக்ட்டா? கரெக்ட் ஆமாம் ஓகே. ஸோ இப்ப இது வந்து ஓகே பிரைஸ் ஆர்எஸ்ஐக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப ஓகே நம்ம இப்போ ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா இடிஎஃப் வந்து இருக்கு பிரைஸ் ஆர்எஸ்ஐ. ப்ரைஸ் ஓகேவா இப்போ என்ன ஓகே. ஜென்ரல் ப்ராக்டிஸ் நம்ம என்ன வச்சுக்கோன்னா இப்போ ஆர்எஸ்சி கீழே விட்டாச்சுன்னா நம்ம வாங்கலாம் அப்படின்ற ஐடியா ஓ! வச்சுருக்கோம். அங்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்காது. ஆனால் இங்கே ஆக்சுவலா வெறும் பார்த்தீங்கன்னா வெறும் வெறும் பிரைஸ் வேல்யூவேஷன் ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தா வந்திருக்கு. வந்திருக்கும். ஓகே, ஓகே. ஓகே. பிஇய வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஒருத்தர் ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆமாம் இப்போ இங்கே பாருங்கள் இந்த ஓகே. ராம் இந்த ராம் ஓ! ஓகே. இப்போ ஓகே. அப்ப அரசையா பார்க்கும்போது அது வருஷத்துக்கு 1, 2 தான் குடுத்திருந்திருக்கு. இப்ப இது அப்படி கிடையாது. ஆக்சுவலா எவ்ரி குவார்டர் அண்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் வர வர அதோட சீப் வேல்யூஷன் வந்து இங்க தெரிஞ்சிரும்ன்றீங்களா? இப்போ அதில் அதான் ரொம்ப மீனிங். முக்கியமாக என்னென்னா இப்போ இந்த மிட் கேப்பு ஸ்மால் கேப்லாம் வந்து எப்போவுமே வந்து வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ம், ம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த இங்கே வேல்யூஷன் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே தான் கொடுத்துருக்கு. ஸோ ஓகே. இப்ப இது 158 மிட் கேப்க்கான இண்டெக்ஸா இது இப்ப நீங்க மிட் கேப் காமிக்கிறது? 150. ஸோ எல்லாமே நம்ம செலக்ட் ஓகே, பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. ஓ! அதுவுமே ஓகே. ஆர்எஸ்ஐ மாரி ஒரு ஆசிலேட்டராவே பில்ட் பண்ணிட்டீங்க. கரெக்ட்டா? ஏன்னா ஓ! இப்போ ஓகே, ஓகே. இப்ப எனக்கு இது இப்பதான் இது எனக்கு வந்து புரியுது இப்போ நீங்க என்ன சொல்ல மிட் வரீங்க. கேப்போட பி ரேஷியோ வந்து எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். 30, 40 தான் இருக்கும். ம், ஸோ ம், அப்போ ம். அது வந்து ஸோ ஈஸியாக அதுவும் வந்து ஈஸியாக எப்போ வந்து வந்து பை இன்வெஸ்ட்மென்ட்க்கு பண்ணலாம். ஃபேவரபிளா ஒரு ஜோன் வருதோ, அந்த இடத்துல அந்த பாட்டம் அத விட்டா இத ஐடென்டிஃபை பண்ணிரும். கரெக்ட்டா அப்போ? அப்படி எடுத்துக்கலாமா? இப்போ இதோட பர்பஸ் என்னென்னா இப்போ நிஃப்டிக்கு ஒரு பி ரேஷியோ வந்து இதான் வந்து ஃபேர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ம், மற்ற ம். இண்டெக்ஸஸ் வந்து யாரும் சொல்கிறது இல்லை. ஸோ இப்போ மற்ற இண்டெக்ஸை ஓகே. வந்து நம்ம எப்படி பார்த்து பை பண்ணலாம் அப்படின்னா இப்போ இது வந்து பாருங்கள் இதோட இது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவேஷனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ம், எல்லாமே ம். இதோட ஸ்மால் கேப்பு மிட் கேப் இதோட பி ரேஷியோ வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு இந்த சைட்லேயே பாருங்கள் என்எஸ்சி சைட்லேயே பாருங்கள். ம், ம். ஸோ அதை சரி பண்ணி நம்ம வேல்யூவேஷனாக எங்கே பை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதோட மெயின் பர்பஸ். ஓகே, ஓகே. அப்ப நான் இப்ப சொல்றேன். அது கரெக்ட்டான்னு மட்டும் பாருங்க. இப்ப நம்ம இண்டிகேட்டரா ஃபாலோ பண்ற ஆர்எஸ்ஐ வந்து வருஷத்துக்கு ஒரு தடவ தான் குடுக்குதுன்னா, இப்ப இந்த வேல்யூவேஷனா இருக்க இண்டிசஸ் வந்து அட்லீஸ்ட் இயர்லிக்கு வந்து ஒரு 3, 4 இன்ஸ்டன்ஸ வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா காமிக்கும். அதான் இதோட டிஃபரன்ஸ்ன்னு ஆமாம் எடுத்துக்கலாமா? ஆமாம் ஆமாம். இப்போ ஓகே. பாருங்கள் இப்போ என்னோட வந்து மிட் கேப் 150 வருதுன்னு நான் போட்டிருக்கு. ம், ம், இது ம். வந்து 30ல தான் இருக்குது. 30, 35 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ இது 20 வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா இது 20 வரவே வராது. ஓ! ஓகே, ஓகே. ஆனா இப்ப மிட் கேப் இண்டெக்ஸ பொறுத்தவரைக்கும் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய ஆனால் குடுத்திருக்குன்னு தான் இங்கே உங்களோட சார்ட் சொல்லுது. இங்கே இண்டிகேட்டராக நம்ம போடும்போது பாருங்கள் இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு கொடுத்துருக்கு. ஓகே, ஓகே. இது டெய்லி டெய்லி சார்ட் தானே இது? டெய்லி நீங்க வந்து காமிக்கிறது? இப்போ நான் வந்து மேக்ஸ் சார்ட் 5 இயர்ஸ் வந்து மேக்ஸ் பார்க்குறேன். அது வரைக்கும் நான் வச்சுருக்கேன். ஓ! 5 இயர்ஸ்ல இப்ப இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு சொல்லலாம். வெறும் ஆர்எஸ்ஐய ஃபாலோ பண்ணினீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 1ஓ 2 ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைச்சிருக்கு. கரெக்ட்டா? ஆமாம் ஓகே. இப்ப இடிஎஃப் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இந்த ஒரு இண்டிகேட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்தெந்த டைம்ல பெட்டர் பிரைஸா கிடைக்குதுன்றது இல்ல? ஸோ ஸோ அதனால் ஓகே, ரெகுலராக பை ஓகே. பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓ! ஓ! ஓகே. இல்ல எனக்கு இத பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா வருது. இப்ப ஜெனரலா எஸ்ஐபிலாம் போடுவோம்ல. அத வந்து என்ன பண்ணலான்னா, அ ஒரு வேள வேல்யூவேஷன் கரெக்ட்டா இருந்தா ஈக்விட்டில பண்ணலாம். ஒரு வேள வேல்யூவேஷன் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, டெப்ட் இன்ஸ்ட்ருமென்ட்ல வச்சுக்கிட்டு, இது எப்போ வருதோ அந்த டைம்க்கு அந்த டெப்ட்லேருந்து நவுத்துனாலும் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும்ல. அந்த பொசிஷனிங் இந்த ஹைபிரிட் மாடல் மாரி அது எடுத்துட்டு நல்ல போனா. ஐடியா தான். ஸோ நான் எதை ஓகே, எப்படி ஓகே. யோசிச்சேன்னா இந்த பாட்டம் அவுட் ஆகும்போது டாப் அப் பண்ணிக்கலாம்னு யோசிச்சிட்டேன். ஓகே. புரியுதா? நீங்க வந்து என்னன்னா, ஒன் டைமா யூஸ் பண்றீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப இந்த ஆ எஸ்ஐபி போடுறவங்க வந்து எப்பவுமே போட்டுன்னே இருப்பாங்கல்ல. அவங்க கண்டிப்பாக. கொஞ்சம் கிளவரானா, அ அந்த டியூன வந்து இத பேஸ் பண்ணியே மாத்திக்கலாம். சூப்பர், சூப்பர் ம் ப்ரோ. ம் அவுட் பண்ணீங்கன்னா சொல்லுங்க உடனே. நானுமே எனக்கே 2, 3 ஐடியா இருக்கு. அத நம்ம கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா இப்ப என்னன்னா, இந்த இண்டிகேட்டர நீங்க பார்க்குற மாரி, எப்போ இது நம்ம யூசருக்கு கிடைக்குன்ற மாரி வச்சிருக்கீங்க? ஏதாவது பார்க்க முடியுமா? யூசருக்கு கிடைக்குமா தெரியல. கூடிய சீக்கிரம் பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணிடலாம். ஓகே. அப்படின்ற பட்சத்துல, ஆல்ரெடி அப்ப நம்ம நிறைய ரெகுலரா கஸ்டமர் வந்து இருக்காங்க. இப்போ நம்ம லோக்கல் வீக்லி கஸ்ட்னா நம்ம வீடியோஸ் போட்டுக்கலாம். ம், ம், ம். லோக்கல் ஓகே. கஸ்ட்னா நம்ம இல்ல இதிலே போட்டுக்கலாம். ம், ம். ஸோ வெளியே ஓகே. பப்ளிசைஸ் பண்ணோம்னா நம்ம வந்து இந்த டேட்டாலாம் நம்ம லீகலாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தான் பண்ண முடியும். ஓகே. இது வந்து ஒரு சிங்கிள் யூஸ்க்கு நீங்க உங்களோட டிசிஷன் மேக்கிங்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? இப்ப இத வந்து நீங்க ஒரு இடத்துல ரெப்ளிகேட் பண்ண போறீங்க அப்படின்னா, அதோட லீகாலிட்டிலாம் பார்த்துட்டு தான் பண்ணணும்ன்றீங்க. ஆமாம் அதான் மீன் பண்றீங்க. கரெக்ட்டா? ஓகே. இப்ப ஒண்ணு பண்ணுவோம். இப்ப நம்ம ரெகுலரா அந்த வீக்லி வீடியோஸ்லாம் பண்ணுவோம்னு நெனைக்கிறோம்ல. அந்த டைம்ல இதெல்லாம் கவர் பண்ணாலே போதும்ல? ஆமாம் கண்டிப்பாக. இப்ப லாஸ்ட் வீக் பார்த்திருந்தோம்னா, இன்வெஸ்ட் பண்றதுக்கான நல்ல சாய்ஸ்ன்றது தான் இந்த வீடியோ வச்சு பேசியிருப்போம். இந்த இண்டிகேட்டர் வச்சு. கரெக்ட்டா? ஒரு வேள இந்த ஆமாம் இண்டிகேட்டர் நம்ம பார்க்க போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அப்ப அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஆமாம். ஓகே, ஓகே. சூப்பர், சூப்பர் ப்ரோ. சூப்பர்.
ஓகே. ஸோ நல்ல ஒரு பைண்டிங்கா இருந்தது. ஸோ கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். ஓகே. அப்போ இப்ப இந்த பட்ஜெட்டுக்கான இந்த ஃபாலுல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு. ரைட்? இத இத பார்க்கும்போது இந்த 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 இண்டிகேட்டர வச்சு பார்க்கும்போது. ஓகே. சூப்பர், சூப்பர் ப்ரோ. சரி ஓகே. அப்போ இப்போ மார்க்கெட்டா இப்ப அடுத்த 2, 3 நாளைக்கு நம்மளுக்கு நல்லா தெரியும். பட்ஜெட் இருக்குது. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது பெருசா. அப்படின்ற ஆங்கிள்ல இப்ப நம்ம ஆல்ரெடி பிரைஸ் ஆக்ஷனா பார்க்கும்போது நம்ம பார்த்துட்டோம். அ கடைசியா வந்து அந்த 350 லெவல்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. 440 லெவல்ல ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. இது 2ம் கிளியர் ஆயிடுச்சுன்னா, இதுவரைக்கும் அந்த ஃபால் வந்து கம்ப்ளீட்டா நியூட்ரலைஸ் ஆயிடும். கரெக்ட்டா ப்ரோ? அதான் வந்து பிரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கு கீ லெவல்ஸ். ஸோ பாட்டம் வந்து இப்போ அந்த 25,000லேருந்து 25,950 இந்த ஜோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி ஒரு பவுன்ஸ் வந்ததுனால ஒருவேளை பட்ஜெட் கேவலமா இருந்தாலும் அந்த லெவல் ஹோல்ட் ஆச்சுன்னா அந்த என்ன சொல்றது அந்த நெகட்டிவிட்டி வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்ற மாதிரி எடுத்துக்கலாமா பட்ஜெட்ல இன்கேஸ் அப்படிதான் அதை மீன் பண்ணிக்கணும். கரெக்டா? ஓகே. ம் 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 ம். சரி, என்ன இன்னும் வந்து ஓகே ஓகே. ஒரு பாக்ஸ் ரேஞ்சில் தான் இருக்கு. ரைட். அந்த அந்த 450 லெவல் தாண்டுச்சுன்னா திரும்பி அந்த பழைய ரேஞ்சுக்கு வந்துடும். ஓகே. இதே தான் அந்த டேட்டாவுமே நம்மளுக்கு சொல்லுது. கரெக்டா இப்போ கரண்டா இருக்க வீக்கோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 25லேருந்து 25,500 நீங்கள் கரெக்டாக போட்ட பாக்ஸு. மந்த்லி டேட்டா பொறுத்த வரைக்கும் அந்த 25ம் 26ம் இருக்குது. சாரி, 25ம் 26ம் இருக்குது ரேஞ்சா. கரெக்டா? ஓகே. ஸோ ப்ரைஸாவும் அது இருக்குது. ஸோ ஆப்ஷனாவும் அது பில்ட் ஆகிருக்குது. அப்படின்னா இப்போ இந்த 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 வீக் முடிகிறப்போ அந்த ப்ரைஸும் இந்த ஆப்ஷன் எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரெஷ் ரேஞ்ச் கிரியேட் ஆகிடும் இல்லை? ஓகே ஓகே ஓகே. சரி 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 சரி. ஓகே ப்ரோ. அப்போ அப்போ அதான் எல்லாரும் ஈகரா இப்போ இன்னைக்கு நைட்டு நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இன்னும் ஒரு வாரம் வந்து இந்த பட்ஜெட் முடிகிற வரைக்கும் அந்த நியூஸ் ரிலேட்டடாக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இல்லை? வெயிட் பண்ணோம். இந்த டைம் வந்து இப்போ கொஞ்சம் ஆப்ஷனில் வந்து லாங் டேர்ம் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே. விக்ஸ் விக்ஸா ரைஸ் வந்து ஆகிருக்கிறதுனால விக்ஸ் வந்து இல்லை? நல்லா குறைஞ்சிருக்கு இன்னைக்கு. ஸோ அடுத்த 3 ம். நாளுக்கும் வந்து விக்ஸ் டிகே ஆகும். ஸோ செல்லர்ஸுக்கு வந்து நல்லாயிருக்கும். அடுத்த 3 நாள் ஆயிடும்ன்றீங்களா? இப்போ இந்த டைம் வந்து ஜென்ரலா லாங் நியூஸ் டேர்மில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே ஐவி குறையுன்னுவாங்க. இப்போ நியூஸே இப்பதான் இன்னும் அடுத்த 4 நாள்ல தான் வரப்போகுது. அதான் இப்போ இதுக்கு வந்து ஃபிக்ஸட் நியூஸ் இல்லையா? இப்போ லாஸ்ட்டு இப்போ எதாவது அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் பண்ணிக்கணும்னா லாஸ்ட் இயர் வந்து இந்தியா விக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. டெய்லியில் வந்து பாருங்கள் லாஸ்ட் டைம் வந்து எவ்வளோ ஃபால். லாஸ்ட் டைமும் பிப்ரவரி 1 தான் பட்ஜெட் வந்திருக்கும்ல. ஏன்னா போன தடவை சனிக்கிழமை வந்துச்சு. சனிக்கிழமை மார்க்கெட் வச்சாங்க. 30th ஜானே பாருங்கள் இப்போ எப்படி ஃபாலோ ஆகுது. ஓகே. இப்போ ஃபெப்புக்கு 31st ஜான் பாருங்கள் ஓப்பனிங்லேயே இப்போ இந்த கடைசி 2 நாள்லேயே வந்து நல்லா டிகே ஆயிடுச்சு. 14% டிகே ஆயிடுச்சு. இப்போ அந்த ப்ரியர் டு ஈவெண்ட் ஜென்ரலா விக்ஸ் வந்து கூல் ஆஃப் ஆகும்னு ஒரு தியரி இருக்கு. அதுதான் பட்ஜெட் நீங்க வந்து அன்னைக்கு இப்போ நம்பர்ஸா காட்டுறீங்க. கரெக்ட்டா? பட்ஜெட் அன்னைக்கு பாருங்கள் நீங்கள் இப்போ டோட்டலாக வந்து 25% வந்து கூல் ஆஃப் ஆயிருக்கு. ஈவெண்ட்டுக்கு ஜஸ்ட் முன்னாடியே இல்ல? இப்போ ஈவெண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14% வரைக்கும் கூல் ஆஃப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ம். 30% கூல் ஆஃப் ஆயிருக்கு. ஓகே, ஓகே. அதே மாரி இப்போ அத பேஸ் பண்ணி நீங்க அந்த அந்த பேட்டர்ன்ல சொல்றீங்க. ஆல்ரெடி இப்ப இன்னைக்கான அந்த கூல் ஆஃப் ஆரம்பிச்சுச்சு. இல்ல இன்னைக்கு இன்னைக்கு டேட்டால இஓடிலயே பார்த்தீங்கன்னா, விக்ஸ் கூல் ஆஃப் ஆரம்பிச்சுச்சு. ஆமாம். ஸோ இங்கேயும் ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா 31st வந்து நின்றுச்சு. ஸோ பட்ஜெட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா போச்சு. இது வந்து 2024 ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அப்போ பட்ஜெட்டுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. 2, 3 நாள் இந்த மாதிரி முன்னாடியே டைமில் அந்த வந்து நம்ம லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் எடுத்தால் அதுதான் வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் 31st வந்து 31st கூல் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ பட்ஜெட் ம். அன்னைக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த 3 நாளில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் வச்சுக்கலாம். ஓகே. அந்த அந்த என்ன பில்டப் இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலா இந்த தடவ வந்து நியூஸ் பில்டப்பா எதுவுமே இல்லையே ப்ரோ பட்ஜெட்ட பொறுத்தவரைக்கும். ஏன்னா எப்பனா ஏதாவது ஒண்ணு போன தடவலாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு செக்டார் இது ஒரு நியூஸ், அது ஒரு ரூமர் ஏதாவது ஒண்ணு கிளப்பி விட்டுனே இருப்பாங்க. இல்லை அதான் சொல்கிற பேட்டர்னே மாறிடுச்சு. முன்னாடி மாதிரி இல்லை. ம், ம், ம். 10 இயர்ஸ் முன்னாடிலாம் வந்து லைவ்லேயே நீங்கள் பட்ஜெட் இருக்கும். அப்படியே ஒரு நாள் ஆமா. வரும். எப்பவுமே. ஒரு வாரத்துக்கு முன்னாடி லைவ்ல பட்ஜெட் வரும்ல முன்னாடி எல்லாம். முன்னாடி வரும். அதுவும் அதான் வந்து சொல்றேன். 2வது நாள் தான் வந்து இன்கம் டேக்ஸ் பற்றி இதெல்லாம் பற்றி சொல்லுவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை.
இப்போ மொத்தமாவே எல்லாம் யூனிட் பட்ஜெட்டா மொத்தமா முடிச்சிடறாங்க. மொத்தமா 2 மணி நேரத்துல எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. ஓகே, ஓகே. டெக்னாலஜி செக்டர் வைஸு இல்லை தனி இண்டிவிஜுவலிட்டியாக சொன்னால் வாலட்டிலிட்டி அதிகமாக தான் இருக்கும். ஓவராலாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரீடிங் டேட்டாவாக அதுக்கப்புறம் பார்த்துங்க. நியூஸ் சேனல் டிபேட் நடத்துவானுங்க, அது இதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் தான் ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். ஆமாம், எப்பவுமே எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் அப்படிதான் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டும் கேட்குற மாதிரி கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும், இல்லை ரொம்ப என்னடா இது ரொம்ப வேகா இருக்குன்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டீட்டெயிலாக போக போக தான் அதோட இம்பாக்ட் வந்து கிடைக்கும்ல. ஓகே, ஓகே. அப்போ இந்த இந்த வாரம் நல்ல வேட்டை இருக்குது நல்ல நியூஸ் சேனலுக்கும் நம்மள மாதிரி டேட்டா அனலைஸ் பண்ணுறவங்களுக்கும். ஓகே. அப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே, அந்த பட்ஜெட்டுக்கான ப்ரீ பில்டப்பில் இப்போ தான் டேட்டாவாக குறைஞ்சிருக்கு. ஸோ ஓகே, டெய்லி கேண்டிலுமே நல்ல கூல் ஆஃப் ஆகிருக்கிறது வந்து இன்னைக்கு தான். அப்போ ஓகே, ஓகே. சரி, ப்ரைஸ் ஆக்ஷனாக பார்த்தாலும் நேற்றுமே ஒரு பின் பார் மாதிரி மேலே வந்து போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஃபாலோ அப்பாக வந்து கூல் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஈவெண்ட்டுக்குள்ளே நீங்கள் அந்த அந்த 50% கூல் ஆஃப் வந்து நடந்துரும்ன்றது வந்து பேஸ்ட் ஆன் பழைய டேட்டா வச்சு சொல்கிறீங்க, கரெக்டா? பழைய இதை வச்சு தான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் பழசுல ஏற்கனவே எப்படி நடந்ததோ. ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து கஷ்டம்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ ம் இந்த மாதிரி டைமில் வந்து இங்கே வந்து நீங்கள் பார் மந்த் கான்ட்ராக்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ ம் அதோட ம். பலன் வந்து நீங்கள் யோசிப்பீங்க. ஓகே, ஓகே, ஓகே. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. சூப்பர், சூப்பர், சூப்பர். ஓகே, ஓகே. ஓகே ப்ரோ. அப்போனா கிட்டத்தட்ட நம்ம அதை நம்மளும் பேசிட்டே இருந்தோம். கடைசி 10 நாளாக பேசிட்டே இருந்தோம். ஒரே நியூஸ் ஃப்ளோவாக இருக்குது. இப்போ தான் வந்து ஐ திங்க் குளோபலோட நியூஸ் ஃப்ளோ அடங்கியிருக்கு. இப்போ நம்மளோட பேஸ் நியூஸ் ஃப்ளோவான பட்ஜெட்டும் சீக்கிரமாக இன்னொரு 4-5 நாளில் முடிஞ்சிடும். முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல வேட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஆஸ் அ ட்ரேடிங்காக பார்க்கும்போது நம்மளோட டிப்ளாய்மெண்ட்டும் நம்ம நிறைய பண்ணலாம். ஏன்னா நியூஸ் இருக்கிறதுனால நம்மளே கொஞ்சம் கர்டைல் பண்ணி வச்சிருக்கிறோம். எல்லாரையும் அதான் சொல்கிறோம், காசியஸாக இருங்க காசியஸாக இருங்கன்னு சொல்கிறோம். சரி, ஓகே ப்ரோ. ஓகே. கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ராஜா ப்ரோ இன்னைக்கு வந்து புதுசாக ஒரு இண்டிகேட்டர் பற்றியும் பேசியிருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எடுத்துன்னு வருவார்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுங்கள். அதேமாரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா ஒரு கமெண்ட்டை போடுங்க, நல்லா இருக்குன்னாச்சும். அட்லீஸ்ட் அது யூடியூப் அல்காரிதமாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணோம் நிறைய பேருக்கு உடைக்கிறதுக்கு. அண்ட் ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன், லாஸ்ட் 2 டேஸாக வந்து நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அது அந்த எடிட்டிங் கொஞ்சம் கிராஷ் ஆகிட்டே இருந்ததுனால நம்மளால் அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது முடிஞ்ச டேட்டாவை திரும்பி அப்லோட் பண்ணுறது வேஸ்ட்டுன்றதுனால 2 ட்ரேடிங் டேவாக நம்மளால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போயிருந்தது. நிறைய மெம்பர்ஸ் வந்து மெசேஜ் அனுப்பிச்சு பர்சனலாக கேட்டிருந்தீங்க, ஏன் சார் வீடியோ போடல அப்படின்ட்டு. ஸோ அதுக்கே வந்து ஐ ஹவ் டு தேங்க் யூ கைஸ். நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத ஒருவேளை அங்கே நான் பார்த்துட்டோம். ஸோ இன்னிலேருந்து அந்த வீடியோ கண்டினியூ ஆகும். அண்ட் நாளைக்கு பார்ப்போம். உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் அங்கே போடுங்க, எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அங்கே அதில் போடுங்க, நம்ம எடுத்து பேசுவோம். ஏன்னா இப்போ லாஸ்ட் 2 டேஸாக வீடியோ இல்லாதனால எதுவும் பெருசாக கமெண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே கைஸ். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைக்கை தட்டி விட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம். கொஸ்டின்ஸ் இருந்தாலும் போட்டு விடுங்க, நாளைக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஸோ டில் தென் சைனிங் ஆஃப் தாமோதரன் ராஜா ப்ரோ.